வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் முளைக்கீரை பூண்டு போட்டு கடையலாம். நான் அதுக்காக ஒரு கீரை கடையிற சட்டியில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 10-15 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. இப்போ இந்த பூண்டெல்லாம் வெந்துடுச்சு. இது கூட ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையை வேக வச்சுக்கலாம். கீரைலாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், டைம் எடுக்காது. இப்போ கீரை வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு கீரை. இப்போ இந்த மாதிரி கீரையெல்லாம் வேக வச்ச பிறகு இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இந்த கீரையை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டோன்னு தாளித்து கீரையில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம கீரை கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நைஸாக மசிஞ்சிரும். இந்த மாதிரி சட்டியிலே கடைஞ்சால் நல்லா நைஸாக மசிஞ்சு வந்துடும். மிக்சியிலலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்படி கடைஞ்சாலே கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி வர்றதெல்லாம் வெயில் நாளுங்கிறதுனால அடிக்கடி கீரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கீரை நல்லா பூண்டு ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு அருமையான கீரை கடையல் செய்யலாம். அரைக்கீரை, இது புளி தக்காளிலாம் வச்சு கடையலாம். நான் கீரை கடையிற சட்டியில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் இந்த கீரை செய்கிறது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை கரைச்சி புளி தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த கீரைலாம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கீரை வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இந்த கீரையை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் சேர்த்து தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையோட டேஸ்ட்டு. அது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதெல்லாம் கலந்து விட்டு அந்த கீரையோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை இருத்துட்டு கடைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது, நான் அப்படியே கடைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்சியிலலாம் போடாமல் இந்த மாதிரி சட்டியிலே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைஞ்சாச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான அரைக்கீரை புளிக்கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் நாளில் வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி கீரை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு
கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஹெல்த்தியான சிறுகீரை கூட்டு செய்யலாம். நான் அதுக்காக 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கீரை கடையிற சட்டியில் போட்டு அதை நல்லா கழுவிட்டு அது கூடவே திட்டமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 10-15 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த பருப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வந்த பிறகு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்த பிறகு நான் ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிறுகீரையை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பருப்பு சிறுகீரை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லே மூடி போடாமல் திறந்து வச்சே வேக வைக்கணும். இந்த சிறுகீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி வெந்த பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து தாளித்து அந்த கீரையில் கொட்டிக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட இந்த கீரைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது கொஞ்சம் மசித்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.